ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியே இருக்க சப்தகாண்டம் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தமிழ் டப்புடு மூவியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு 18+ மூவி அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக், கார்ட்டூன் மாரி ஒரு மூவியை ஃப்ளாஷ்பேக்லேயே காமிக்கிறாங்க. எந்த மாதிரியான கதைனா, அதாவது ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தா காமம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் போனாலும் அவங்களுடைய காமத்தை அடக்க முடியாத நிலையில் அவங்க இருந்தாங்க. அந்த கட்டத்தில் இவங்க வெறுப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் பெரிய ஒரு ராஜசபை இருக்குது, அங்கே போயிட்டு ராஜா கிட்ட பார்த்தா கேட்குறாங்க, ஸோ இவ்வளோ பெரிய நாட்டை நீங்கள் ஆள்றீங்க, பட் என்னோட தேவையை பூர்த்தி பண்ண இந்த ஊரில் யாருமே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த சபையிலேருந்து நிறைய பேர் அந்த பெண்மணி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்தா திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. பட் அந்த பெண்ணுக்கு திருப்தி ஆகலை அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் கடைசியாக பார்த்தா ராஜாவே கூப்பிட்றாங்க. ராஜா என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு ஸ்டோரியாக போகும். அதேமாரி கரண்ட்டாக ஒரு ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. கரண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் மனைவி ரொம்பவே லவ்வபுளாக இருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி, அதாவது இந்த மனைவிக்கு பார்த்தா அவங்களுக்கும் காம ஆசைகள் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட்டே ஆக மாட்டார். இதனால் கடுப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, கணவன் ஒரு பெரிய ஒரு லோன் வாங்கிடுவார், கடன் வாங்கிடுவார். அந்த கடன்காரன் பார்த்தா வீட்டுக்கே காசு எப்போ கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடன்காரனுக்கு அவங்க மனைவி மேலே கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனைவியை எப்படி அடைகிறாரு, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ முழுக்க அந்த காமம் அப்படி அந்த ரேஞ்சில் தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக ஒரு ஸ்டோரியும் பேக்கில் ஃப்ளாஷ்பேக்காக ஒரு ஸ்டோரியும் நடக்கும். ஸோ கரண்ட் நடக்கிற ஸ்டோரியோட பேக்கில் போது பாருங்கள், அந்த ஸ்டோரியே பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கரண்ட் ஸ்டோரி கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு, இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். நிறையா பார்த்தா கரண்ட் ஸ்டோரியில் பேசி சாவடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி பார்த்தா ஒரு 4 பேருக்கு இடையில் தான் மொத்தமே நடக்கும். 4 பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சமாக இந்த படத்துலேயே. ஒரு டீசென்ட் வாட்சர் மூவி தான். அந்தளவுக்கு இல்லைனாலும் 1 டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்தா சப்தகாண்டம் அப்படின்றத பொறுத்து ஒரு காமம் அடங்கிய படமாக கொண்டு போயிருங்க. அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு காமம் ஏற்பட்டால் அது அடனதுக்கப்புறம் எப்படி ஆகிறாங்க, இதாங்க மொத்த ஸ்டோரி. ஸோ மீதி ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் சொல்கிறத விட பாஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க, கார்ட்டூன் மாரி. கரண்ட்டாக ஒரு ஸ்டோரி கரண்டில் நடக்கும். ரெண்டுமே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். ரெண்டுத்தையுமே ஒத்து போகிற அளவுக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தனியாக பாருங்கள், ஒரு சில சீன் இருக்கும், அந்த பேசுகிற வெட்ஸும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு அடல் மூவினே சொல்லலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த படம் பார்த்தவங்க இந்த படத்தோட மூவியை நீங்கள் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.